ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து என்னோட ஒரு குட்டி கார்டனோட டூர் கொடுக்க போகிறேன். அண்ட் என்னோட ஒரு பேசிக் சில டிப்ஸ் வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். எனக்கு ரொம்ப கார்டனிங் பற்றிலாம் எனக்கு அவ்வளோ நாலேஜ் கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேனோ அதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோட எண்டில் வந்து கிராசரி ஹால் ஷேர் பண்ணுறேன். லாஸ்ட் வீக்கெண்ட் நாங்கள் என்னெல்லாம் ஷாப்பிங் பண்ணணுமோ அதெல்லாம் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். என்கிட்ட ஃப்ளவரிங் பிளான்ட்னு 2 தான் இருக்குது. ஒன்று வந்து ரோஸ் பிளான்ட் இருக்குது, ஒன்று வந்து ஹைபிஸ்கஸ் இருக்குது. ஆனால் இது ரெண்டுத்துலேயும் த்ரூ அவுட் த இயர் வந்து ஃப்ளவர் சூப்பராக வரும். வின்டரில் வந்து கொஞ்சம் கம்மியாக வந்தாலும் நிறைய ஃப்ளவர்ஸ் இருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து இந்த ரோஸ் பிளான்ட் இருக்குது. அதே மாதிரி பின்னாடி வந்து பாட்டில் தான் நாங்கள் வந்து ஹைபிஸ்கஸ் வச்சுருக்கோம். 2 கலரில் வச்சுருக்கோம். ஒன்று பிங்க், ஒன்று ஒரு மாதிரி பீச் கலரில் இருக்கும். ஸோ இதுலேயுமே நிறைய ஃப்ளவர்ஸ் வரும். இந்த இயர் வந்து இதை கிரவுண்டில் வைக்கலான் இருக்கோம். டேரெக்டாக கிரவுண்டுலேயே வச்சு விடலாம். இன்னமும் நிறைய ஃப்ளவர்ஸ் வரும், புஷியாக வளரும்னு நினைக்கிறேன். நிறைய இதில் மொட்டு வந்திருக்கு. நீங்கள் இப்போ பார்க்கலாம். இங்கே ஸ்ப்ரிங் டயத்தில், சம்மர் டயத்தில் வந்து சூப்பராக இது வளரும். ஃபுல் சன் வேண்டி இருக்கும். நம்ம வந்து வெளியிலேயே வச்சுருக்கலாம். ஏன்னா என்னோட பேக்யார்டில் வந்து ஃபுல்லாக வெயில் அடிக்கும். அதே மாதிரி தான் ரோஸ்க்குமே ஃபுல் வெயில் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து சன்லைட் பற்றி பேசிட்டோம். அடுத்தது வந்து நான் பாட்டிங் மிக்ஸ் ஷேர் பண்ணுறேன். பாட்டில் இருக்கிற அந்த ஹைபிஸ்கஸ்க்கு வந்து நான் இந்த மிராக்கிள் க்ரோவோட பாட்டிங் மிக்ஸ் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து எனக்கு சூப்பராக ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் வெளியில் வந்து ரோஸ்க்கு வந்து போடுற சாயில் வந்து ஜஸ்ட் அந்த டாப் சாயில் தான் அப்பப்போ நாங்கள் போடுவோம். இந்த டிம்பர் லைனோட டாப் சாயில் தான் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் காம்போஸ்ட்டும் அப்பப்போ நாங்கள் டாப்அப் பண்ணுவோம். பாட்லேயாக இருக்கட்டும், வெளியில் கிரவுண்டில் வச்சுருக்கிற ரோஸாக இருக்கட்டும், இந்த கவ் மென்யூர் அண்ட் காம்போஸ்ட் வந்து அப்பப்போ நாங்கள் மேலே அதை டாப்அப் பண்ணுவோம். அதே மாதிரி எங்கள்கிட்ட காம்போஸ்ட் பின்னும் இருக்குது. ஸோ ஃப்ரெஷ் காம்போஸ்ட் வந்து நம்ம பேக்யார்ட்லேயே ரெடி ஆகும். ஓகே, இப்போ நம்ம பிளான்ட்டில் இருக்கிற எல்லா ரோஸையுமே நம்ம பறிக்க மாட்டோம். சிலது வந்து வெளியில் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது அப்படின்னு சில ரோஸில் நான் விட்டுடுவேன் அந்த பிளான்ட்டில். அப்போது என்ன ஆகும்னா அந்த ரோஸ் வந்து இலை பெட்டல்ஸ் எல்லாம் உதிர்ந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகிடும். அதை கண்டிப்பாக நம்ம வந்து இது மாதிரி ஸ்னாப் பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு புது அந்த ரெட் கலரில் லீவ்ஸ் இருக்குது இல்லையா, அதெல்லாம் நான் முதல்ல ஆக்சுவலி ஸ்னாப் பண்ணி எடுத்த இடத்துல தான் அது வந்து க்ரோத் ஆகுது. இது வந்து நம்ம அப்படியே விட்டு வச்சோன்னா பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் இப்படி புஷியாக வளராது. ஒரு மாதிரி எந்த இடத்துலலாம் அந்த ரோஸ் வந்து ட்ரையாக ஆயிருக்கோ அந்த இடத்த விட்டுட்டு இப்படி சைட்லேருந்து இப்படி வளர ஆரம்பிக்கும். புஷியாக இருக்காது. அண்ட் ஃப்ளவரிங்கும் கொஞ்சம் கம்மியாயிடும். ஏன்னா இது வந்து நிறைய எனர்ஜி இழுத்துக்கும் இந்த டெட் ஃப்ளவர்ஸ் கூட. அதனால் இது எல்லாத்தையும் அப்பப்போ ஸ்னாப் பண்ணி கண்டிப்பாக விட்டுக்கணும். நம்ம எல்லா ரோஸையும் பறிச்சிட்டோம்னா அந்த ப்ராப்ளம் இல்லை, இது ட்ரை ஆகாது. இது வந்து எப்போ என்னத்துக்குன்னா இது நம்ம பறிக்கலை, அந்த பிளான்ட்டில் அப்படியே நம்ம விடுறோன்னா தான் கண்டிப்பாக இந்த ஸ்டெப் ஒன்று பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம இங்கே கீழே பார்க்கலாம், நிறைய ரோஸ், குட்டி குட்டி ரோஸ் பிளான்ட் இன்னும் வருது. இது எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து மேபி பேக்யார்டில் கூட இன்னும் கொஞ்சம் வைப்போம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு புது ரோஸ். இதில் வந்து ஒரே ஒரு பிங்க் கலரில், ஒரு பேபி பிங்க் கலரில் ரோஸ் வந்தது. இன்னும் இப்போ தான் நாங்கள் பிளான்ட் பண்ணியிருக்கிறதுனால அது இன்னும் அவ்வளோ க்ரோத் இல்லை. இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு இஷ்யூ என்ன ஆச்சுன்னு நான் உங்களோட இப்போ ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த ரோஸ் பிளான்ட்டை வைக்கணும் அப்படின்னு என்னோடய ஹஸ்பண்ட் அங்கே டிக் பண்ணுறச்சே வந்து நம்ம ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டமோட பைப் இருக்கும் இல்லையா, அந்த பைப்பு மேலே கொஞ்சம் உடஞ்சி போயிடுது. ஸோ இப்போ இதை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு வேலையோடு ஒரு 10 வேலை ஆகிடுது. நான் வந்து ஒரு 2-3 தடவை அந்த கடைக்கு போயிட்டு இதோட பார்ட்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா சிலது வந்து ஃபிட்டாகல, சிலது வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறச்சே அடுத்தது உடையிற மாதிரி ஆகிடுது. அதனால் கொஞ்சம் இது வந்து கொஞ்சம் ஒரு ½ an hour ஜாப் வந்து ஒரு 2-3 hours எடுத்து கொடுத்து. அண்ட் இங்கே வந்து மோஸ்ட்லி வந்து யூஎஸ்ல நம்மளுக்கு தான் பண்ண தெரியணும் எல்லா வேலையுமே. ஏன்னா நம்ம லேபர் கூப்பிட்டாலும் டக்குன்னு நம்மளுக்கு ஆள் கிடைக்குமா அதுவும் தெரியாது. ப்ளஸ் இங்கே லேபர் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் வந்து அந்த விஷயத்துலலாம் ரொம்ப ஹேண்டி. அண்ட் இது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட்க்கு வந்து இந்த அவுட்டோர் கார்டன் மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அடுத்தது வந்து இங்கே வந்து இது வந்து நான் ஒரு மத்தியானம், நாங்கள் என்றைக்கு கார்டனிங் அவுட்டோர் வேலைலாம் பண்ணுமோ அன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து மத்தியானம் டைம். அன்றைக்கி வந்து கொஞ்சம் ரொம்ப க்ளவுடியாக இருந்தது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம், உங்களுக்கு ஃப்ளவர்ஸ் இருக்கிற மாதிரியே உங்களுக்கு இங்கே தெரியாது. ஏன்னா எல்லா ஃப்ளவர்ஸுமே இது மாதிரி மூடி இருக்குது. டே டைத்தில் நம்ம பார்த்தோன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக குட்டி குட்டி குட்டியாக எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஒயிட் கலரில் ஃப்ளவர்ஸ் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த அடுத்த கிளிப் வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்கோடு தான். அங்கே வந்து அவ்வளோ அழகாக அந்த ஒயிட் ஃப்ளவர்ஸ் ஆட்டும் அந்த எல்லோ ஃப்ளவர்ஸ் ஆட்டும் அவ்வளோ அழகாக இருக்கும். இன்னொன்று ஒன்று வந்து என்னதுன்னா, இங்கே வந்து நோ மூவ் மே அப்படின்னு ஒன்று உண்டு. ஸோ யூஸ்வலி என்ன சொல்லுவான்னா, மே டயத்தில் வந்து லான் மூவ் பண்ணலைன்னா அது வந்து நம்ம அந்த பாலினேஷன், அது பீஸ், அது எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. ஸோ மூவ் பண்ணக்கூடாது அப்படின்பா. ஸோ அதனால் இது வந்து மே கிடையாது. ஆனால் ஏப்ரலில் வந்து நாங்கள் ஒரு 2 weeks லான் மூவ் பண்ணாதேக்கு வச்சுருந்தோம்.
இப்போவுமே திரும்பி வந்து எல்லா ஃப்ளவர்ஸ் எல்லாமே திரும்பி வளர்ந்துருக்கு. அப்பப்போ நாங்க வந்து கொஞ்சம் கேப் விட்டு லான் மூவ் பண்ணின்னு தான் இருக்கோம். இப்போ அடுத்தது என்னதுன்னா, எனக்கு வந்து அவுட்டோர் கார்டன் வந்து ரொம்ப அப்படியே ஹேண்ட்ஸ் ஆனா எனக்கு அதில் வேலை பண்ண பிடிக்காது. ஏன்னா எனக்கு இந்த பக்ஸ் ஆர் இந்த க்ரால் பண்ணுற இதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால மெயினாக வந்து இதில் எல்லாத்துலேயுமே நான் கொஞ்சம் ஹெல்ப் மட்டும்தான் பண்ணுவேன். மெயினாக பண்ணுறது எல்லாமே என்னோட ஹஸ்பண்ட் தான். இப்போ அடுத்தது இது என்னதுன்னா, இது வந்து மேங்கோ பிளான்ட் தான். இது வந்து கொட்டையால் அப்படியே வளர்ந்துருக்கு. இது வந்து ஃப்ரூட் வருமா இல்லாட்டா சும்மா ஒரு ஆர்னமெண்டலாக இருக்குமா எனக்கு தெரியாது. ஸோ இப்போ இது மேலே போட்டது வந்து நான் எக் இருக்குது இல்லையா, நம்ம எக் ஷெல்ஸ் இருக்குது இல்லையா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஃபுல் சன்னில் வந்து அதை ட்ரை பண்ணி நான் வந்து பொடி பண்ணி வச்சுடுவேன். அதை தான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து அதில் ஃபர்டிலைசர் போட்டுட்டு சாயில் வந்து கொஞ்சம் டாப் அப் பண்ணிவிட்டு நம்ம ஏதோ பாட் ஃபுல்லாக ரொப்பியாச்சு சாயிலை டாப் அப் பண்ணிவிட்டு இது எப்படி வளருறதுன்னு நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் அப்டேட் தரேன். மேலே வந்து பாட்டுக்கு மேலே வந்து நம்ம மல்ச் போடலாம். பட் எங்கள்கிட்ட வந்து மேலே பக்கத்துலேயே பைன் ட்ரீ இருக்குது. அதுலேயே நிறைய இந்த பைன் வந்து விழுந்ததுனால அதையே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த பைன் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி பாட் மேலே போட்டாச்சு. இது மாதிரி மல்ச்சோ பைனோ போடுறதுனால வந்து கொஞ்சம் வாட்டர் வந்து அதை ரீட்டைன் பண்ணும், டக்குன்னு ட்ரை ஆகாது. ஏன்னா டெக்ஸஸ் வந்து ஹீட் ஸ்டார்ட் ஆகிடுதுன்னா அவ்வளோ ஹாட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாம்பழம் மாதிரியே அவகாடோ சீடியும் வச்சு வந்து அவகாடோ பிளான்ட்டு வளர்ந்துருக்கு. இப்போ இது ரெண்டுமே ஃப்ரூட் ஆகுமா எனக்கு தெரியாது. பட் கண்டிப்பாக நம்ம வந்து இதை வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி பார்க்கலாம் இது எப்படி க்ரோத் ஆகுதுன்னு. இது எல்லாத்தையுமே இந்த பாட் எல்லாத்தையுமே நாங்கள் தூக்கி வின்டர் டைத்தில் வந்து கராஜில் வச்சு லைட் போட்டு வைப்போம். இந்த வாழை மரம் வந்து எனக்கு என்னோடய பேக்யார்டோட ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஃப்ரூட் வராது, பட் கண்டிப்பாக அதில் இருக்கிற வாழை இலை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒன்ஸ் நாங்கள் வச்சோம். அதுக்கப்புறம் வந்து வின்டர் டைத்தில் வந்து இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக போயிடும். கட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து மேலே வந்து மல்ச் போட்டு வச்சுருப்போம். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து திரும்பி இது மாதிரியே அதுலேருந்து அடியில் வந்து ரூட்ஸ் இருக்கும். மல்ச் போடுறதுனால நம்ம வந்து அடியில் ரூட்ஸ் வந்து ப்ரொடெக்டடாக இருக்கும். அதனால் திரும்பி ஸ்ப்ரிங் வரைச்சே வந்து நிறையவே க்ரோத் ஆகிடும். இப்போ இன்னமுமே வளர்ந்துருக்கு. இது வந்து நான் ஒரு 1 வீக் பேக் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இன்னமுமே நல்லா பெருசாகவே வளர்ந்துருக்கு. ஹைபிஸ்கஸில் வந்து இன்னொரு டிப் என்னதுன்னா, நான் ரெகுலராக வந்து அதில் எப்சம் சால்ட் ரெகுலராக போடுவேன். எவ்ரி 15 days போடுவேன். அதுக்கப்புறம் இந்த தண்ணி அரிசி பருப்பு களையிற தண்ணி, அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வாஷ் பண்ணுறச்சே இருக்கிற தண்ணி, இது எல்லாத்தையுமே நான் வந்து ஹைபிஸ்கஸ் அதுக்கப்புறம் எங்கிட்ட கடிப்பத்தா பிளான்ட்டும் இருக்குது அதில் விட்டுடுவேன். கடிப்பத்தா மட்டும் இந்த டைம் நான் வந்து அதை கிரவுண்டில் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா க்ரோத் வந்து அவ்வளோ இல்லை, ஒரு மாதிரி டாப்பில் மட்டும்தான் லீவ்ஸ் இருக்குது. இப்போ இதில் இருக்கிற லீவ்ஸ் எல்லாத்தையும் மோஸ்ட்லி நான் வந்து இது மாதிரி பறிச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாட்லேருந்து அதை எடுத்து டைரெக்டாக இனிமேல் கிரவுண்டில் வைக்க வேண்டியதான். இதோடெல்லாம் அப்டேட்ஸ் வந்து நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக தரேன். இந்த கார்டன் பெட்டோட வந்து ஒரு தனி வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு நிறைய கிளிப்ஸ் வந்து எடுத்து வச்சுருந்தேன். சீட் போடுறதுலேருந்து எப்படி அது ஸ்ப்ரவுட் ஆச்சு, அதுக்கப்புறம் எப்படி நாங்கள் வந்து கார்டன் பெட்டில் அதை மாற்றினோம் அப்படின்னு. ஆனால் கார்டன் பெட்டில் வச்ச அப்புறம் ஒரு ராத்திரி டயத்தில் வந்து ஏதோ ஒரு அனிமல் வந்து இது எல்லாத்தையும் கடிச்சிட்டு போகுது. இப்போ இதில் எவ்வளோ பிளான்ஸ் வந்து எவ்வளோ நம்ம வெஜிடபிள் பிளான்ட் வந்து சர்வைவ் ஆகும்னு தெரியாது. ஆனால் நாங்கள் இந்த வருஷம் போட்டது வந்து தக்காளி, அவரைக்காய், அதுக்கப்புறம் வெண்டைக்காய். ஸோ நம்ம பார்க்கலாம் ஃப்யூச்சரில் எதே இதுலேருந்து இருந்தது பாக்கி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீக்கெண்டில் வந்து இது கொஞ்சம் கேஜ் மாதிரி கட்டி வாங்கி கட்டணும்னு இருக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி வீக்கெண்ட் வரைக்கும் இதெல்லாம் சர்வைவ் ஆச்சுன்னா ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து நான் வெஜிடபிள் கார்டனையும் ஷேர் பண்ணுறேன். அடுத்தாப்பில் வந்து இங்கே நான் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து காஸ்கோ அண்ட் இந்தியன் ஸ்டோர்லேருந்து என்னெல்லாம் வாங்கினோன்னு ஷேர் பண்ணுறேன். முதல்ல காஸ்கோ ஐட்டம்ஸ் காமிக்கிறேன். இங்கே வந்து இந்த யோகர்ட், இது வந்து மெயினாக குழந்தைகளுக்கு ஸ்கூலுக்கு லஞ்சில் கொடுத்து விடுறதுக்கு தான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் வாங்கியிருக்கேன், இதுவும் மெயினாக ஸ்கூல் லஞ்சுக்கு தான். அடுத்தது வந்து கண்டிஷ்னர் வாங்கியிருக்கேன். என்னோடய கண்டிஷ்னர் வந்து இல்லை, அதனால் இப்போ இது வாங்கியிருக்கேன். இது வந்து அன்சால்டட் பட்டர், காஸ்கோலேருந்து இந்த அன்சால்டட் பட்டர் வாங்கி தான் நான் வந்து நெய் பண்ணுவேன். அதுக்கப்புறம் சால்டட் பட்டர், இது வந்து மெயினாக ப்ரெட்டு அந்த மாதிரி ஐட்டம்க்குலாம் தான் இந்த சால்டட் பட்டர். அதுக்கப்புறம் வாழைப்பழம், பால் எடுத்துட்டுருக்கேன், ஒரு 3 கேன் பால் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கார்லிக், அதுக்கப்புறம் இந்த சால்சா குயின், இந்த வந்து க்ரீமி ஹாலபினோ டிப் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. எஸ்பெஷலி வெஜிடபிள்ஸோட இது மாதிரி இந்த மாதிரி பெப்பர்ஸ், இதுவுமே காஸ்கோலேருந்து தான் வாங்கியிருக்கேன். இந்த பெப்பர்ஸோட டிப் பண்ணி எடுத்துக்கிறச்சே சூப்பராக இருக்குது. குழந்தைகளுக்கு வந்து ஒரு லஞ்ச் பாக்ஸில் வைக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும், ஒரு ஸ்நாக்கு கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஆலிவ் ஆயில், ஆரஞ்சஸ் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் சேலில் வந்து இந்த டிஷ்வாஷர் சோப்பும் லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட்டும் இருந்தது, அதனால் நான் வந்து இது ரெண்டுமே எடுத்துட்டுருக்கேன். லாண்ட்ரி டிட்டர்ஜென்ட் வந்து எப்போவுமே நான் இந்த ஆரஞ்ச் கர்க்லேண்டோட ஆரஞ்ச் அல்ட்ரா க்ளீன் தான் வாங்குவேன். நெக்ஸ்ட் வந்து வினிகர் எடுத்துட்டுருக்கேன். நான் லாண்ட்ரியில் எவ்ரிடே வினிகர் விடுவேன், ஸோ வினிகர் எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது வந்து எக்ஸ் எடுத்துட்டுருக்கேன்.
அடுத்தாப்புல இப்போ நான் இந்தியன் ஸ்டோரில் என்னெல்லாம் வாங்கினேன்னு ஷேர் பண்ணுறேன். இங்கே வந்து சௌச்சவ் எடுத்துட்டுருக்கேன், 2 சௌச்சவ் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் டிண்டோரா வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது இந்த டைம், அதனால் டிண்டோராவும் எடுத்துட்டுருக்கேன். இது எல்லாருக்குமே பிடிக்கும் ஃபேமிலியில், அதனால். அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்துட்டுருக்கேன், 3 பெரிய கட்டு எடுத்துட்டுருக்கேன், சட்னியும் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் புடலங்காய் எடுத்துட்டுருக்கேன், கூட்டு ஒரு பொரிச்ச குழம்பு அதெல்லாம் பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாகக்காய் எடுத்துட்டுருக்கேன், கொஞ்சமாக தான் பாகக்காய் எடுத்துட்டுருக்கேன், நான் ரொம்ப நன்னா இல்லை பாகக்காய் இந்த டைம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மேத்தி எடுத்துட்டுருக்கேன், ஒரே ஒரு கட்டு தான் வாங்கியிருக்கேன், நான் இதில் தாலோ மேத்தி பராட்டாவோ பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 கேப்சிகம் எடுத்துட்டுருக்கேன் அண்ட் காலிஃப்ளவர். இதுதான் வெஜிடபிள்ஸில் இந்த வீக்குக்கு இதுதான் எடுத்திருக்கேன். அடுத்தது வேறு என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னா இங்கே சாபுதானா எடுத்துட்டுருக்கேன். இது வந்து வடா, கொஞ்சம் நல்ல வெயில் வந்தப்பறம் வடாம் போடலாம், அதுக்கு தான் மெயினாக இதை வாங்கியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சோயா சங்க். அதுக்கப்புறம் வந்து இங்கே ஜம்போ பீனட்ஸ் வாங்கியிருக்கேன், நல்ல பெரிய பெரிய கடலையாக இருந்தது, அதில் அது ஒரு பேக்கெட் எடுத்துட்டுருக்கேன். அடுத்தது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் மேகியோட கெச்சப் எடுத்துட்டுருக்கேன். இது வந்து சாண்ட்விச்சஸ், அதுக்கப்புறம் நம்ம பஜ்ஜி ஒரு பக்கோடா இதே பண்ணால் அது கூட நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் கிரேட் வந்து மேங்கோ பல்ப் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்நாக் ஐட்டம் மாதிரி எடுத்துட்டுருக்கேன், இது மாதிரி மெட்ராஸ் மிக்சர், அதுக்கப்புறம் மசாலா பீனட், அதுக்கப்புறம் இது மாதிரி கச்சோரி, இது மாதிரி ஒரு 2-3 பேக்கெட் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டுருக்கேன். யூஸ்வலாக நான் அவ்வளோ ஸ்நாக்ஸ் இந்தியன் ஸ்டோர்லேருந்து வாங்க மாட்டேன், இந்த டைம் ஓகே வீக்கெண்ட் அதனால் போயிட்டு வாங்கிட்டு வரைச்சே இந்த 3 ஸ்நாக்கும் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த எடிபிள் கம் எடுத்துட்டுருக்கேன், இதால் வந்து ஒரு லட்டு பண்ண போகிறேன், அதுவும் ஃப்யூச்சரில் ஷேர் பண்ணுறேன் ரெசிபி. லாஸ்ட் வந்து இந்த ஜாகரியோட பெரிய டப் எடுத்துட்டுருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் டேக் கேர், பபாய்.